ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இன்னைக்கு வேல் வகுப்பில் 3வது பாடல். நம்ம ஒவ்வொரு நாளும் வேல் வகுப்பில் வரக்கூடிய 16 பாடல்களையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பாடலையும் 369 முறையில் பாராயணம் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கு 3வது பாடல். இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி இந்த பாடலை காலையில் 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை பாராயணம் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் வேல்மாறல் அல்லது வேல் வகுப்பில் வரக்கூடிய ஒரு பாடலையாவது நாம் பாராயணம் பண்ணணும். கண்டிப்பாக முருகனுடைய வேலும் மயிலும் நமக்கு துணையாக நிற்கும். வேலும் மயிலும் சேவலும் துணை. இன்று 3வது பாடல். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை பிடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைகுகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைகுகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. நான் 3 முறை பாராயணம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, நீங்கள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சொல்லுங்கள், மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா 6 முறை சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த நாள்லேருந்து உங்களுடைய பாராயணத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக முருகன் வேல்மாறலால் மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ்த்துவார். இந்த வேல் வகுப்பில் வரக்கூடிய 16 பாடல்கள் தான் வேல்மாறலில் வள்ளிமலை சுவாமிகள் நமக்கு தொகுத்து 64 பாடல்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்மாறலை படித்தா என்ன பலனோ அதற்குரிய பலன் இதுக்கும் உண்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கந்தன்வழி. உங்களுக்கு முருகனோட பதிகங்களும் நிறைய மந்திரங்களும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணது மூலமாக தான் மற்ற முருக பக்தர்களுக்கு இது போய் சேரும். ஓம் நற்பவி.